ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2D அரே எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எப்படி 2D அரேஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2D அரே எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2D அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம போன வீடியோஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் எப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா நம்ம அது எப்படி 2 டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ், இன்னொரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 2D அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ரோ இண்டெக்ஸையும் காலம் இண்டெக்ஸையும் தான் சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுப்பாங்க. அதான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெட் கலர் ஃபாண்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டைமென்ஷனல் அரே அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்தாலே 2 டைமென்ஷன் தான் இருக்க போகுது. ரோ இண்டெக்ஸ், என்னோட காலம் இண்டெக்ஸ். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 2D அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. A(2) அதாவது செகண்ட் ரோவில் தேர்டு காலமில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்டீஜர் வேரியபிளில் வேல் அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரோ இண்டெக்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா காலம் இண்டெக்ஸ். இது ரெண்டையும் சேர்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஸோ 2 டைமென்ஷனல் அரேயில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் எலமெண்ட் செகண்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2D அரே எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஒரு அரே நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப்பில் ட்ராவர்ஸ் ஆகி போய் அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை நான் அந்த அவுட்புட்டில் காட்டுறேன். என்னென்ன வேல்யூஸ் அந்த அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே அதில் நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே கான்செப்ட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் டைமென்ஷனல் அரே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறனால 2 ஃபார் லூப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டீஜர் அரே தான் இதோட டேட்டா டைப்பு. அரே நேம் பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் 5, நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஒரு அரே 5 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸ் இருக்கிற மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 2 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஒவ்வொரு ரோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட காலம் எலமெண்ட்ஸை ஃபில் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ரோக்கு இந்த வேல்யூ, இது செகண்ட் ரோக்கு, இது தேர்ட் ரோக்கு, இது ஃபோர்த் ரோக்கு, ஃபிஃப்த் ரோக்குன்னு சொல்லிட்டு அதில் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 காலம்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் IJ அப்படின்னு. இது எதுக்குன்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே இந்த லூப் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி முன்னாடி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேயை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நான் இப்போ அந்த அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறேன். ஆக்சஸ் பண்ணுறேன்னா என்னது, அந்த அரேயில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை நான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை எடுத்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I is equal to 0லேருந்து I is less than 5 வரைக்கும். ஏன் நான் இங்கே 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு இருக்குது, நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்திங்கன்னா 5. அதனால தான் என்ன கொடுத்துருக்கேன்னா I is less than 5. ஏன் less than or equal to 5 கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அரே இண்டெக்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த அரே சைஸ் -1 வரைக்கும் போகும். இங்கே ரோ இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து 5 - 1 4 வரைக்கும் போகும். அப்போ 0 to 4 மட்டும்தான் எனக்கு என்னென்னா அந்த ஃபார் லூப் ரன் ஆகணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா I is equal to 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி I is less than 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். I++. அப்போ இந்த லூப் பார்த்திங்கன்னா எனக்கு 4 டைம்ஸ் ரன் ஆகும். 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகும்.
ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்னொரு ஃபார் லூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸும் இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸும் இருக்குது. ஸோ ரோஸ் மட்டும் நமக்கு ட்ராவல்ஸ் ஆகி போகக்கூடாது, காலம்ஸும் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கான தான் இன்னொரு ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இதில் j = 0, j is less than 2ன்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா 0லேருந்து 2 - 1, அதாவது 0 to 1 வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி 0 to j is less than 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் இன்க்ரிமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 2 டைமென்ஷனல் அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஃபார் லூப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு பிபிடியில் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். இது வந்து எப்போ அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரேயில் பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் ரோவில் 3rd காலமில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் எலமெண்ட் வேல்யூ மட்டும் எடுத்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இது என்னென்னா வந்து அந்த 2 டைமென்ஷனல் அரேயில் இருக்கக்கூடிய அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து 6 எலமெண்ட்ஸுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொரு காலமாக ஒவ்வொரு ரோவை நீங்கள் ட்ராவல்ஸ் ஆகி போய் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் 2 டைமென்ஷனல் அரே எலமெண்ட்ஸை. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜஸ்ட் இது வந்து நம்ம ஃபார்மேட் வந்து இப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன். a(d) அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், இன்டீஜர் நம்பரை. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐ அப்படிங்கிறது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து குறிக்கும், ரோ இண்டெக்ஸை. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்கெட்டில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா %d. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா j அப்படிங்கிறது குறிக்குது. ஜேங்கிறது காலம் இண்டெக்ஸ். ஸோ காலம் இண்டெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மறுபடியும் %d. ஸோ இந்த %d வந்து பார்த்திங்கன்னா இதை குறிக்குது. ஸோ இது ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் a(ij). ஸோ a(ijனா எனக்கு என்ன வரும், இப்போ நான் உங்களுக்கு கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி பில்ட் அண்ட் ரன் கொடுத்துருவோம். ஸோ எப்படி வந்து இது ட்ராவல்ஸ் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அவுட்புட்டில் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ட்ராவல்ஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறத நான் எப்போ ஐட்ரேஷன் போட்டு காட்டுவேன் இல்லையா, ஸோ அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து a(00001) இப்படின்னு சொல்லி கரெக்டாக அதோட எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் எல்லாமே கரெக்டாகி வந்திருக்கு. ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபார் லூப் வந்து i = 0 அப்படின்னு சொல்லி இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ 0 is less than 5 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அதனால் உள்ளே போயிட்டு என்ன இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபார் லூப் இருக்கப்போ என்ன பண்ணுன்னா அந்த வேல்யூஸ் j = 0 இருக்குது, j is less than வந்து பார்த்திங்கன்னா வந்து 2. ஸோ 0 is less than 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். 2னா கண்டிஷன் ட்ரூ தான், 0 is less than 2 தான். ஸோ ட்ரூ ஆகிறனால எனக்கு உள்ளே போயிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a(i)ல் என்ன வேல்யூ இருக்குது, jயில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். ஸோ iயில் என்ன வேல்யூ இருக்குது 0, jயில் என்ன வேல்யூ இருக்குது 0. ஸோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா a(0) அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ஈக்குவல் டு என்ன வேல்யூனா a(ij). ஸோ a(ijயில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ போட்டிருக்கோம் 0 அப்படிங்கிறத போட்டிருக்கோம், அதனால் 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு வந்திருக்கு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது முடித்தோன்னா திருப்பி மேலே போகும் அப்படின்னா வந்து எங்கே போகும்னா இந்த ஃபார் லூப்புக்கு தான் மேலே போகும். ஸோ இந்த ஃபார் லூப் போயிட்டு ஜேயை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும், j++ இருக்கு இல்லையா, ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 0 + 1 எனக்கு என்னன்னா 1ன்னு சொல்லி ஆகும். இப்போ மறுபடியும் போய் கண்டிஷன் செக் பண்ணும் 1 is less than 2 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஸோ ட்ரூ ஆகிட்டு உள்ளே போய்ட்டு எனக்கு என்ன பண்ணால் மறுபடியும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை, ஜேயோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ i 0 தான், ஜே மட்டும் தான் எனக்கு 1ன்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ இப்போ இதனால தான் எனக்கு அவுட்புட்டில் எப்படி வருதுன்னா a(0)(1)ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு i அப்புறம் ஜே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ a(0)(1)ல் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 வேல்யூ தான், அதனால தான் எனக்கு 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ரோவை நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப் ரன் ஆகி முடித்தோன்னே எனக்கு என்ன பண்ணணும்னா உடனே வந்து நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணிடாது. இங்கே திருப்பி இந்த பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மேலே போய் என்ன பண்ணுன்னா ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ j++ 2 + 1 வந்து 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே போய் கண்டிஷனை செக் பண்ணுறோம் j is less than 2 அப்படின்னு. ஸோ j வந்து பார்த்தீங்கன்னா 3 is less than 2 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்து கீழே ஏதாவது லைன் இருக்கான்னு பார்க்குறது இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள ஃபார் லூப்புக்கு போகுது. மேலே உள்ள ஃபார் லூப்புக்கு போயிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னா இப்போ எனக்கு என்ன பண்ணும்
ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஏன்னா இப்போ i is equal to 0க்கு மட்டும் தான் ஒரு தடவை ரன் ஆயிருக்கு. இதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகுதுன்னா வந்து i is equal to 1 அப்படின்னு சொல்லி இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். i ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னா i 0ன்றது இப்போ ப்ளஸ் 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு இருக்கும். அப்புறம் போய் கண்டிஷன் செக் பண்ணுது i is less than 5. ஸோ 1 is less than 5 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூ ஆகிறப்போ உள்ளே வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ இப்போ எப்படி ட்ராவல்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா j is equal to 0 அப்படின்னு சொல்லி மறுபடியும் வரும். ஸோ இங்கே கண்டிஷன் செக் பண்ணுது 0 is less than 2 அப்படின்னு. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ உள்ளே போய்ட்டு எனக்கு என்ன பண்ணால் a of iல என்ன வேல்யூ jல என்ன வேல்யூ இருக்கும். இப்போ iல வந்து பார்த்தீங்கன்னா 1, jல வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ a of 10 வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா a of 10 வேல்யூ வந்து என்னென்னா 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே ஃபார் லூப்க்கு இங்கே போகும் இன்க்ரிமெண்ட் செக்ஷனுக்கு. ஸோ ஜே இன்க்ரிமெண்ட் பண்ண எனக்கு என்னென்னு வரும் 0 + 1 1ன்னு சொல்லி வரும். மறுபடியும் நம்ம வந்து பண்ணால் கண்டிஷன் செக் பண்ணுறோம் j is less than 2 அப்படின்னு. ஸோ 1 is less than 2 கண்டிஷன் ட்ரூ தான். மறுபடியும் உள்ளே போய்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம் i 1 தான். ஆனால் j வந்து பார்த்திங்கன்னா இப்போ 0 கிடையாது 1ன்னு மாறிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு எப்படி வருதுன்னா a of 1 வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது பிரிண்ட் பண்ணது உடனே எனக்கு என்ன ஆயிரும்னா திருப்பி மேலே போகும். ஸோ மேலே போய்ட்டு ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் 2 முன்னாடி வந்து 1 இருந்தது. இப்போ 1 + 1 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 2 less than or equal to 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். சாரி, இங்கே நம்ம போன ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 + 1 2ன்னு சொல்லி தானே வந்திருக்கணும். நான் வந்து இங்கே தப்பாக சொல்லிட்டேன். ஸோ 2 is less than or equal to 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ இங்கேயுமே நான் தப்பாக சொல்லிட்டேன், நோட்டிஃபை பார்த்துக்கோங்க. 2 is less than 2ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஏன்னா 2 is less than or equal to 2னா வேணால் கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லலாம். இது வந்து less than 2ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. ஸோ வெளியே வந்தோன்னா நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்குது, ஃபார் லூப் வந்து எண்ட் ஆகிறனால திருப்பி வந்து மேலே போயிட்டு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ன்றது இப்போ 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் நம்ம வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம் 2 is less than 5 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறனால திருப்பி உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம் j is equal to 0ன்னு சொல்லி அசைன் பண்ணி அந்த ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா less than 2 செக் பண்ணுறோம். 0 is less than 2 அப்படிங்கிறது ட்ரூ தான். உள்ளே போய்ட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா a of ij. ஸோ இப்போ i வந்து பார்த்திங்கன்னா 2, j வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் 2 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா a of 2 வேல்யூ 2. அதனால தான் எனக்கு 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ண உடனே திருப்பி மேலே போயிட்டு ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன ஆகும், ஜே வந்து 0 + 1 1ன்னு சொல்லி வரும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம் 1 is less than 2 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிறனால திருப்பி உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப ஐ வந்து பார்த்திங்கன்னா 2, ஜே வந்து பார்த்திங்கன்னா 1. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி வந்திருக்குன்னா a of 2 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்புறம் அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அதனால தான் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி மேலே போகும். மேலே போய்ட்டு என்ன பண்ணணும்னா ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப முன்னாடி 1 இருந்துச்சு, 1 + 1 இப்போ 2ன்னு சொல்லி வரும். அப்புறம் வந்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம் 2 is less than 2 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆகுதுன்னா அந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரும். நெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் திருப்பி மேலே போகும். ஸோ மேலே போய்ட்டு எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. முன்னாடி 2 இருந்துச்சு, இப்போ 2 + 1 3ன்னு சொல்லி வரும். மறுபடியும் இந்த கண்டிஷனை போய் நம்ம வந்து செக் பண்ணுறோம் i is less than 5 அப்படின்னு. ஸோ 3 is less than 5ன்னு சொல்லி பார்க்குறப்ப கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ட்ரூ ஆகிறனால உள்ளே போகும். உள்ளே போய்ட்டு எனக்கு ஜேயோட வேல்யூ 0ன்னு சொல்லி அசைன் ஆகி j is less than 2 கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ 0 is less than 2 கண்டிஷன் ட்ரூ. உள்ளே போய்ட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3, ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐஜே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ a of 3 0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த 3 0வோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுது 3 அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா திருப்பி மேலே போகும். பிரிண்ட் ஆனோட திருப்பி மேலே போயிட்டு ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும் 0 + 1 அப்படிங்கிறது 1ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இங்கே வந்து பண்ணால் கண்டிஷன் செக் பண்ணுது j is less than 2 அப்படின்னு. ஸோ 1 is less than 2 கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ட்ரூ தான். ட்ரூ ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணுது. இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுனா ஐயோட வேல்யூ 3, ஆனால் ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ a of 3 1 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ a of 3 1 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ 6. ஸோ 3 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. சிமிலர்லி வந்து பார்த்திங்கன்னா j is equal to 1 + 1ங்கிறது 2 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம் 2 is less than 2 கண்டிஷன் ட்ரூ ஆகலை. இப்போ ஃபால்ஸ் ஆகிறனால இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் திருப்பி இந்த ஃபார் லூப்புக்கு மேலே போகும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 + 1 4 அப்படின்னு சொல்லி வரும். 4 அப்படின்னு சொல்லி வந்தோன்னா நம்ம இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம் 4 is less than 5 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ தான். உள்ளே போய்ட்டு என்ன பண்ணால் திருப்பி அதே ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஜே வந்து 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணும்.
ஜேயோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 2 சொல்லி செக் பண்ணுறோம். அப்புறம் உள்ளே போய்ட்டு பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ 4, ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதான் A of 40 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே போய்ட்டு ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணால் 1ன்னு சொல்லி வரும். அப்புறம் மறுபடியும் போய் கண்டிஷன் வந்து இங்கே செக் பண்ணுறோம். J is less than 2. ஸோ 1 is less than 2 செக் பண்ணுறப்ப ஆமாம் ட்ரூ தான். உள்ளே போய்ட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ வந்து 4, ஜேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா A of 4 1 8. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்ம வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கிராஸ் செக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும். ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், 1 + 1ங்கிறது 2ன்னு சொல்லி ஆகும். இங்கே நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். அடுத்து 2 is less than 2 பார்க்குறப்ப கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆகுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து திருப்பி இந்த ஃபார் லூப்புக்கு போகிறோம். போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம்னா ஐயை வந்து எப்பவும் போல் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ 4 + 1ங்கிறது 5ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுறோம். 5 is less than 5 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இங்கே ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆனால் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் அரே எலமெண்ட்ஸை எப்படி வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் ஆகி போயிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ எடுத்துருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா I is equal to 0. ஸோ I is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ எடுத்துகிட்டு அப்புறம் J is equal to 0ன்னு வச்சு அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை 0 0 அப்படிங்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். அப்புறம் J is equal to 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த 0 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா J is equal to 2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, திருப்பி வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரோக்கு ட்ராவல்ஸ் ஆனோம். ஸோ இதே மாதிரி அடுத்து I equal to 1. ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ரோவில் போய் நம்ம இதே மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கடுத்த ரோவில் போய்ட்டு இதே மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். எது வரைக்கும் அப்படின்னா வந்து நம்ம இங்கே என்ன அரே இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமோ அது -1 வரைக்கும். ஏன்னா அரே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 அதனால் 0லேருந்து 4 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐட்ரேட் ஆகிருக்கு. இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2. ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் எனக்கு பிரிண்ட்டாக இருக்கும். 2 வர்றப்போ கண்டிஷன் வந்து ஃபெயிலாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 டைமென்ஷனல் அரே எலமெண்ட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா நீங்கள் எல்லா எலமெண்ட்ஸையும் நீங்கள் ட்ராவல்ஸ் ஆகி போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, இல்லை சிம்பிளாக வந்து எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ A of 2 3ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை A of 0 1 கொடுத்துக்கலாம். A of 0 0 கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டாக வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி 2D அரே எலமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரேஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.